ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இந்தியன் ஸ்பைசி மசாலா பாக்ஸ். இன்றைக்கி க்ரன்ச்சி அண்ட் டேஸ்டியான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி, நான் 5020 அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 3/4 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு பவுலில் போட்டு 1 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. அதே மாதிரி 10 காஞ்ச மிளகாவை ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போது அரிசியும் காஞ்ச மிளகாய் ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும், ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. இப்போது அரைச்சி வச்சுருக்க மாவில் 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இது எல்லாமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பொட்டுக்கடலையை மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதை நல்லா சலிச்சிட்டு இந்த மாவு கூட இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஹீட்டான வெஜிடபிள் ஆயில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் ஹீட் பண்ணி சேர்த்திங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பொட்டுக்கடலை மாவு, எண்ணெய் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மாவு இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். இதுக்கு மேலே லிக்விடாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை முறுக்கு பிழியறதுல போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் பிழிஞ்சு விட்டிங்கன்னா எண்ணெயில் போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒன்றா இதில் போட்டு எடுத்துடலாம். இப்போ டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.